எல்லா மனிதருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்திருக்காரு. I urge then first of all that requests, prayers, intercessions and thanksgivings be made for everyone. எல்லாருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நன்றிகளையும் ஆண்டவனிடத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆர்கனிசம் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. லெட் ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர். எல்லாவற்றையும் ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் நேர்த்தியாகவும் கண்ணியமாகவும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இஸ் எ பேசிக் பிரின்சிபல் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச். சபை ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது அதை நடத்துவதற்கான அடிப்படை கோட்பாடு என்னென்னா, நீங்கள் எதை செய்தாலும் டீசெண்டாக செய்யுங்க, அதை ஒரு முறைமையாக செய்யுங்கள் அப்படின்னா. இன்றைக்கி சபையில் வர பெரும்பாலான பிரச்சனை காரணம் என்னென்னா, பெருமையாவது, அதான் அதில் போட்டிருக்க நூதன சீஷனாக இல்லாதிருக்க கடவுள்னு ஒரு இடத்துல போட்டிருக்குல்ல, அவன் இருமாப்படைந்து பிசாசை அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்க கடவுள். நான் தான் ஏன் கடவுளுக்கு உண்மையாக இருக்கேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான வேலை, நீங்கள் அழிஞ்சு நாசமாக போவீங்க, அப்படியாக இப்படியாகன்னு சொல்லி சபையில் கத்துறான். இப்படி செய்யாதீங்க, எதை செய்தாலும் கண்ணியமாகவும் முறையாகவும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பேரண்ட்லி யங் திமோத்தி வாஸ் having some problems applying this principle to the assemblies in Ephesus. ஆனால் இந்த கோட்பாடுகளை எபேசு சபையில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. யோவான் என்ன சொல்லிட்டு போயிட்டார், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் அவன் தேவனுடைய பகைஞனாக இருக்கிறான், தேவனுடைய அன்பு அவனிடத்திலே இல்லை. கண் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு கேட்குறார். எல்லா சகோதரத்திலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அவன் கையில் பெரிய அருவாளோடு நிற்கிறான், எப்போ உனக்கு கருவை இருக்குதுன்னு காத்துட்ருக்கான். அவரிடத்திலே போய் அன்பு கூறுங்கள், அப்படியே தலையை வெட்டி சாயுங்கள், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய பிரதர் யார்? லோத். எஸ், கரெக்ட், லாட். ஆபிரகாம் அவன்கிட்ட என்ன சொன்னான், இதோ இந்த நாடு முழுவதும் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உனக்கு எந்த வேணுமோ, எந்த செழிப்பான பகுதி, எந்த பகுதிக்கு நீ போகணுன்னு விரும்புகிறியோ அந்த பக்கமும் நீ கிழக்க போனால் நான் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நம்ம 2 பேரும் பெரிய மந்தையாயிட்டு சண்டை போட்டுக்கிற வேண்டாம், நீ செழிப்பான பகுதி எடுத்துட்டா நான் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்ல, நான் வறண்ட பகுதிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து பிரிகிறான். சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு தான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, துட்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு. துஷ்டன் கெட்டவன் வந்துட்டான்னா அவங்ககிட்ட போய் நியாயத்தை போராடிக்கிட்டு இருக்க முடியாது. என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க, சபையில் ஆண்டவருடைய நியாயம்னா என்னன்னு தெரியாது உனக்கு, அவன்கிட்டலாம் போய் சண்டை போட முடியாது, அமைதியாக போகணும். தீங்கு நாளுக்காக துன்மார்க்களையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். கெட்டவர்களையும் ஆண்டவர் தான் படைக்கிறார், நல்லவர்களையும் அதை படைக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன வேணால் இந்த உலகத்தில் நடக்கலாம். என்ன நடக்குது, எதற்காக அப்படி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கான அறிவு நம்மிடத்தில் இல்லை. அதே மாதிரி தான் இந்த தீமோத்தி என்ற இளைஞனுக்கு இவர் பவுல் சொல்கிற சில விஷயங்களை அந்த எபேசு சபையில் அப்ளை பண்ண முடியல. The public worship services were losing their order and effectiveness because both the men and the women members of the church were disobeying God's word. எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆண்டவருடைய விதியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அப்படி போயிட்டுருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொன்னது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார். ஆமாம், மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கையை பாடுறானா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் மனம் திரும்பி இனிமேல் வரக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே நான் போகிறதுக்கு இந்த வாழ்க்கை போகிற நான் கஷ்டப்பட்டு கிடக்கணும். பரலோக ராஜ்யம் இருக்குதுன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? பரலோக ராஜ்யம் இருக்குது, பெரிய கதவு இருக்குது, பொன்னாலான எல்லா இடமும் இருக்குது. இந்த ஒரு யூடியூப்பில் இது போட்டு ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்களே, அந்த பக்கம் 3 பொம்பளை பிள்ளைங்க குளிச்சுக்கிட்டு இருந்தது. ஏசு அங்கிட்டு போகும்போது தண்ணியை எடுத்து மூஞ்சில் வீசிட்டு போனார், ஒரே சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி போடுவான் யூடியூப் ட்ரோலில். அது மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கியா?
பரலோக ராஜ்யம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்ட்டு அப்படின்னு அந்த எபேசு பட்டணத்தில் இருக்க மக்கள்லாம், நீ என்னமோ பண்ணி தொலை, மனம் திரும்பு கிணம் திரும்புன்னு என்னை போட்டு உயிரை வாங்காத, இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்படியே நம்ம கடவுளையே படிச்சுக்கிட்டு 24 மணி நேரம் பைபிளில் போய் எடுத்துகிட்டு கொண்டு போய் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அங்கேயே இது பண்ணிக்கிட்டு இருந்தால் டெய்லி வாழ்க்கையை யார் பாதிக்கிறது? குழந்தைகளை யார் படிக்க வைக்கிறது? சமுதாயத்தில் பிச்சைக்காரனாவே வாழ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இவங்களை எப்படி வழிநடத்துறதுன்னு அவனுக்கும் தெரியல, தீமோத்தேயுக்கும். The church is an organism. A pastor told me, so we shouldn't put too much emphasis on organization. We should allow the spirit to have freedom. அப்போ ஒரு அமைப்பாக சபை இருக்கிறது. எல்லாவற்றையும் உங்களால் நடத்த முடியும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இப்போ தான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஒரு விஷயம் முரணாக நடக்குதுன்னா சட்டத்தின்படி எல்லாவற்றையும் கொண்டு வந்து நடத்திடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சட்டம் நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறது, அவ்வளோதான். இப்படி நடந்தால் சரி, இப்படி நடந்தால் தவறு, இது சரியா தவறா என்பதை மட்டும்தான் சட்டத்தை வைத்து உங்களால் பார்க்க முடியும். சட்டம் போட்டாச்சு அப்படின்னால எல்லா பேரும் சட்டத்தை மதித்து நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது. அப்புறம் ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு வயசானவர், அவரை பிடிச்சிட்டாங்க டிராஃபிக் போலீஸ். சார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் சார், ஆள் 94 வயசு, போகிற போக்காது, 80 கிலோமீட்டர் வேகத்தில் எப்படி போகலாம்? ஓவர் ஸ்பீடிங் கேஸில் பிடிச்சி கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. அப்போ நீதிபதி கேட்குறாரு, ஏன் அப்படி நீங்கள் வேகமாக போகிறீங்க? வயசு என்ன உங்களுக்கு ஆகுது? யோசிக்க வேணாமா? சட்டத்தின்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. சட்டம் தெரியும் சார், என்னால் 94 வயசாகிட்டு பெரும்பாலும் நான் அந்த மாதிரிலாம் ஓட்டுறது கிடையாது, ஒரு 30-40 கிலோமீட்டர் வேகத்திலாம் போவேன். ஆனால் என் பையனுக்கு ரத்தம் பியூரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவனை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அழைச்சிட்டு போக வேண்டியிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்சம் வேகமாக போனேன், அதனால் நான் போக வேண்டியிருந்தது அப்படிங்கிறார். அது பண்ணுது டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் ரொம்ப ஆபத்தான நிலையில் போயிட்டான், அதனால் வேகமாக அழைச்சிட்டு போனேன். உங்களுக்கே 94 வயசுங்கிறீங்க, உங்கள் பையனுக்கு என்ன வயசு? என் பையனுக்கு 72 வயசு அப்படிங்கிறார். உங்கள் பையனை இன்னுமா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நான் என் பையன் கூட தான் இருக்கான், அவனோட மனைவிலாம் இறந்துட்டாங்க, சரி இருக்கிற அளவுக்கு பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீதிபதி அவரை விடுதலை பண்ணுறார். சட்டப்படி நீங்கள் போனது தப்பு தான், ஆனால் உங்களுடைய நோக்கம் நியாயமானது தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சட்டம் என்பது நல்லது கெட்டது பிரிக்கிறதுக்கு தான் இருக்கே ஒழிய அதை சில நேரங்களில் விதி செய்வாங்க. ஆனால் இப்படி சட்டப்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சபையில் சண்டை விட்டால் என்ன ஆகும்? அதான் இங்கே சொல்கிறார். The church is an organism. A pastor told me, so we shouldn't put too much emphasis on an organization. We should allow the spirit to have freedom. அப்போ ஆவியானவர் நம் மத்தியிலே சுதந்திரமாக செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும், நாம் விட்டு கொடுக்கணும். பட் இஃப் an organism is disorganized, I quickly reminded him, it will die. Yes, I agree that we must permit the Spirit to have freedom, but even the Holy Spirit is not free to disobey the word of God. அப்போ இப்படியே அவன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோ அப்படி சொல்லி விட்டோம்னா என்ன ஆகும்? அவன் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். அதான் பவுல் சொன்னார், சபையில் கூடி வந்திருக்கும்போது ஆளுக்கு ஓலான்னு கத்திட்டு கிடக்குறீங்க, என்னையா அது? ஒரு நியாயம் கிடையாதா? ஒரு ஒழுங்கு கிடையாதா? என்னமோ ஆவியானவர் உங்களுக்கெல்லாம் வந்துட்டாருன்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறீங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்நிய பாஷையில் பேசினா தான் ஆவியானவர் வந்திருக்காரு அப்படின்றதுக்கு அடையாளம் சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிட்டானோ. ஒருத்தனை பார்த்தான், இவனை பார்த்தான், இவனுக்கு ஆவியானவர் வந்துட்டு நமக்கு வரலன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? நம்மளை கிறுக்கன்னு நினைப்பான். அதனால் நம்ம இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் நானும் பரிசுத்தவான் தான் காட்டுறதுக்காக உலங்கிறான். இந்த மோகன் சி லாசரஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அந்த பிள்ளை அன்புள்ள ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிக்குது. உடனே மைக்கை பிடிச்சிட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசு, லாபா லாபா லைப்பா லாபா சக்காரா பகாரா பிகாலா பகாரா அப்படின்னு பேசுது. எப்படி நீ சொன்ன உடனே சுவிட்சு போட்ட உடனே அந்நிய பஸ் வரும்?
ஆவியானவர் என்ன அவ்வளோ இலக்காரமாக போயிட்டார்? அப்போ இந்த சபையில் இது மாதிரி ஒழுக்கம் இல்லை என்றால் வளன்னு கத்தி சபை நாசமாக போயிடும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவன் ஃப்ராடு பண்ணிவிட்டு சும்மா கத்துறான். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுனீங்கன்னா ஆவியானவர் ஏவினால் பேசுங்கள். ஆவியானவர் அப்படி ஒன்றும் எந்த வித ஒழுங்கு இல்லாமல் பேச மாட்டார். அப்படி ஆவியானவர் உண்மையிலேயே இறங்கி உங்கள் இடத்துல பேசி நீங்கள் வேறொரு பாஷையிலே பேசுகிறீர்கள் என்றால் அது பேசுவதை இன்னொருவன் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும். இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டும். எதையும் ஒரு முறைமையாக செய்யுங்க, எல்லாரும் கத்தாதீங்க. புதிதாக ஒருத்தர் வந்தால் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே சபையில் சுதந்திரம் உண்டு. ஆனால் அந்த சுதந்திரம் கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக போகும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது. அப்போ சபை அழிந்து போகும் என்று சொல்கிறார். ஆஃப்டன் வாட் we think is the freedom of the spirit or the carnal ideas of some Christians who is not walking in the spirit. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆவியானவர் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க இந்த உலக பிரகாரமான யோசனையில் நடக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். Eventually this freedom becomes anarchy and the spirit grieves as the church gradually moves away from the standards of God's word. இறுதியில் இந்த சுதந்திரம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வழியிலிருந்து விலகி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அந்த சபையானது தேவனுடைய வார்த்தையின் தரங்களை விட்டு அப்படியே விலகி போய்விடுகிறது. To counteract this tendency, Paul exhorted the men and women in the church and reminded them of their spiritual responsibilities. அப்போ நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும்போது உங்களுக்கென்று பொறுப்புகள் இருக்கின்றன. பொறுப்புகளே இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நமக்கு இலக்கே இல்லாமல் போக முடியாது. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும், நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், தேவனுக்கு கீழ்ப்படிவதால் வரும் நன்மைகள் என்ன, நாம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன எழுதுங்க. நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போவீர்கள் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? அதான் ஆண்டவர் சொன்னாரா? இம்மையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலேயும் எதிர்வரும் உலகத்திலும். அப்போ என்ன சொல்கிறார், இம்மையிலே நீங்கள் நூறத்தினே அடைவதோடு மறுமையிலே அழியாத வாழ்க்கையை பெறுவீர்கள். நித்திய ஜீவன், ஈட்டர்னல் லைஃப், அழியாத வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். எல்லாருமே அழியாத வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை நம்புகிறார்கள். நாம் தற்காலிகமாக இந்த உலகத்தில் வருகிறோம், தற்காலிகமாக வந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறோம். எங்கே இருந்தோ வந்தோம், எங்கேயோ போகிறோம். இது தற்காலிகமான உலகம். காலம் என்பதே கிடையாது. டைம் எல்லாம் மனிதர் உண்டாக்கினது. அப்போ நம்ம எங்கேயோ போகிறோம். அப்படி போகும்போது நம்ம அதற்கு தயாராக செல்ல வேண்டும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறான் சார்? திருவள்ளுவர் இறை நம்பிக்கை இல்லாதவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கடவுளையும் குறிப்பிடல. கடவுள் வாழ்த்துல முதல் பாடல் என்ன இருக்குது? அகர முதல இழைத்தெல்லாம் என்ன எழுதியிருக்கு? ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா இருக்குது. அதனால் ஒரே இறைவன் நம்பிக்கை உடையவர், எந்த கடவுளுடைய பேரையும் கும்பிடல அப்படிங்கிற. அதை தவிர அடுத்தது இந்த வார்த்தைக்கு தான் வரார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு. அப்போ என்ன, அவர் ஒரே கடவுள் நம்பிக்கையுடையவர். இனிவரும் உலகத்தை அவர் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். இதான உண்மை. இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க ஸ்கூலில், நம்ம தான் ஆராய்ந்து படிக்க வேண்டும். அப்போ எதிர்வரும் உலகம் என்பது ஒன்று உண்டு. அதான் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? தேவன் உன்னை இவை எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் அறி. பவுல் என்ன சொல்கிறாரு? ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவனுடைய கோட்பாடுகளை கையில் வைத்து கொண்டு நீங்கள் சபையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் இறைவனுக்கு பயந்து நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Something to ponder. What are some of the ways you balance the ideas of freedom and structure? சபையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தையும் சபை கட்டமைப்பையும் ஒன்றாக சமநிலையிலே வைத்து பார்ப்பதற்கு
என்ன வழிகளில் எல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். சபை நமக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. எப்போ வேணால் நீங்கள் சபைக்கு போகலாம், எப்போ வேணால் நீங்கள் ஜெபிக்கலாம், எப்போ வேணால் நீங்கள் கிளம்பலாம். ஆனால் அதே நேரத்துக்கு அதை நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் பயந்து கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?